ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபெல்சி கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான கேரளாவில் பரோட்டா கடையெல்லாம் கிடைக்கக்கூடிய மட்டன் குடல் ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு 1/2 கிலோ குடல் எடுத்து வச்சுக்கிடலாம். குடலை கடையில் வாங்கின உடனே ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. அதற்கப்புறம் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் இந்த குடலை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கிடலாம். அதுக்கப்புறம் வெளியே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லா சூப்பராக க்ளீன் ஆகும். இதே மாதிரி ஒரு 2 நேரம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிடலாம். அதுக்கப்புறம் சமையல் பண்ண ஆரம்பிக்கலாம். நான் இதில் உள்ள குடல் எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வாங்க இனி ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். அதற்கு ஒரு 2 பெரிய வெங்காயம், 10 சின்ன வெங்காயம், 15 பல் பூண்டு, 2 இன்ச்சு அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுக்கிடலாம். வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இனி ஒரு குக்கரில் நாம் கழுவி வச்சுருக்கிற குடலை சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், நாம் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டில் பாதி இஞ்சி பூண்டை மட்டும் இடித்து எடுத்துக்கிடுறேன். ஒரு பெரிய வெங்காயத்தையும் 10 சின்ன வெங்காயத்தையும் நம்ம பிறகு சேர்த்துக்கிடலாம். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சிறு சீரகம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். உப்பு காரம் எல்லாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இனி ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி ரொம்ப அதிகமாகவும் சேர்க்க வேண்டாம், ரொம்ப கம்மியாகவும் சேர்க்க வேண்டாம். குடலில் பாதி அளவுக்கு தண்ணி சேர்த்து 5 விசில் ஹை ஃப்ளேம்லையும் 10 விசில் சிம்மில் வச்சு எடுத்து வச்சுக்கிடலாம். அப்போ தான் குடல் நல்லா வேகும். குடல் நல்லா சூப்பராக ரெடி ஆயிருச்சு, நல்லா வெந்துருச்சு. இனி ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் நாம் ஸ்டார்டிங்கில் எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டை இதில் சேர்த்துக்கிடலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிக்கிடலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஒரு 10 சின்ன பீஸ் அளவுக்கு தேங்காய் துண்டுகளை நம்ம சேர்த்துக்கிடலாம். தேங்காய் கோல்டன் ப்ரௌன் ஆனதும் நாம் எடுத்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை 2 பீஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கிடலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆக ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் நாம் வேக வச்சுருக்கிற குடலை இது கூட நம்ம சேர்த்துக்கிடலாம். தண்ணி எல்லாமே இது கூட சேர்த்துக்கோங்க. இனி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா வத்தட்டும். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. இந்த குடல் கறி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோட வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஷேர் பண்ணி விடுங்க. கொஞ்ச நேரம் விட்டு விட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். தண்ணியெல்லாம் ஓரளவு வற்றினதுக்கப்புறம் நாம் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தில் நல்லா ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கிடலாம். இனி தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா ஃப்ரை ஆகணும். ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும் நல்லா ஃப்ரை பண்ணுறதுக்கு. உங்களுக்கு விருப்பம்னா இப்படியே சாப்பிடலாம். இதுவுமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கிரேவி டைப்பில் இருக்கும். ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. தண்ணியெல்லாம் வற்றுற வரைக்கும் நல்லா மீடியம் ஃப்ளேமில் பொறுமையாக வதக்கி எடுத்துக்கோங்க. கடைசியாக ஒரு 1/2 லெமனை பிழிஞ்சு எடுத்துக்கிடலாம். இது ஃப்ரைக்கு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். இனி இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிடலாம்.
அவ்வளோதான், சுவையான கேரளா ஸ்டைல் குடல் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அப்படியே ஃபெல்சி கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.